தொழில் பழகுனர் பயிற்சி முடிந்தவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பது கட்டாயம். தெற்கு ரயில்வே விளக்கம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொழில் பழகுனர் பயிற்சி முடிந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பயிற்சி முடிந்த அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. தெற்கு ரயில்வே மற்றும் ICF ஆலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தொழில் பழகுனர் பயிற்சி முடிந்த 17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த 2 நாட்களாக வேலை வழங்க கோரி தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் தொழில் பழகுனர் பயிற்சி முடிந்தவர்கள் பணியில் அமர்த்தப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே மற்றும் ICF-இல் வேலை கொடுக்காமல் போலி காரணங்களை கூறி புறக்கணிப்பதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என தெரிவித்தனர். இந்நிலையில் தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிக்கையில் ரயில்வேயில் தொழிற்பயிற்சி அளிக்கும் நோக்கில் கடந்த 1961ஆம் ஆண்டு அப்ரண்டிஸ் பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டது. பயிற்சி காலத்தில் நிர்ணயத்தின்படி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அத்தகைய பயிற்சியை முடித்தவர்கள் தொழில் பயிற்சி முடிந்த அப்ரண்டிஸ்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பயிற்சியாளர்கள் சட்டப்பிரிவு 22 படி தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. கடந்த 2014ஆம் ஆண்டு பயிற்சியாளர் சட்டப்பிரிவு 22 மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தில் ஒவ்வொரு நிறுவனமும் தனது நிறுவனத்தில் பயிற்சி காலத்தை முடித்த எந்த ஒரு பயிற்சி பெற்ற நபராக இருந்தாலும் நிறுவனத்தின் சொந்த கொள்கையின்படி பணி அமர்த்தலாம். இந்த சட்டத்தின்படி ரயில்வே வாரியத்தின் 20% காலியிடங்களுக்கு ரயில்வே நிறுவனங்களில் பயிற்சி பெற்ற மற்றும் தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழ் பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளித்து ரூபாய் 5,200 முதல் 20,000 வரையிலான முதல் நிலை சம்பள விகிதத்தில் குறிப்பிட்ட பதவிகள் மற்றும் பிரிவுகளுக்கான நேரடி தேர்வு செய்யலாம். ரயில்வே நிறுவனங்களில் பயிற்சி பெற்றவர்களுக்கு தேசிய தொழிற்பயிற்சி கவுன்சில் நடத்தும் முதல் நிலை தேர்வுக்கு பின் தயாரிக்கப்படும் இறுதி தகுதி பட்டியலின் 1/3 பங்கு மதிப்பெண்களை பெற உரிய வெயிட்டேஜ் வழங்கப்படுகிறது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு கட்டாயமாக நடத்தப்படும் முதல் நிலை பதவிகளுக்கான உடல் திறன் தேர்வில் இருந்து இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளுக்கு இணங்க 2023ஆம் ஆண்டில் தெற்கு ரயில்வேயின் பல்வேறு பதவிகளுக்கு தொழில் பழகுனர் பயிற்சி முடித்த 1,100க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ரயில்வே தேர்வு வாரியத்தின் விதிமுறைகளை பின்பற்றாமல் ரயில்வேயில் நேரடியாக நியமிக்க தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்களிடமிருந்து பல கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. ரயில்வே தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் இந்த ஒரு போட்டித் தேர்வும் இல்லாமல் இவர்களை நியமிக்க முடியாது. இது சட்டத்தை மீறும் செயல் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மீறுவதாகவும் இருக்கும். இவ்வாறு தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.